வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகுது. ஒரு சில சேஞ்சஸோட தான் ரிப்பீட் ஆகும், அப்படியே ரிப்பீட் ஆகாது. அந்த வகையில் பார்க்கும்போது சீசன் 7ல் 4-5 பெண்கள்லாம் சேர்ந்து உட்காந்து பிரதீபால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற இடத்துல பேசியிருப்பாங்க. உரிமை குரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயத்த வந்து இன்ட்ரோ பண்ணியிருப்பாரு கேஹெச். அப்போ அதை வந்து அவங்க தூக்குனதும் இங்கே சேனலே வந்து வேணான்னு சொன்னாலும் பிடிவாதமாக நின்று அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை நம்பி பெரிய ஒரு முடிவெடுத்தாரு. ரெட் கார்டை கொடுத்து பிரதீப்பை வெளியே தூக்கி போட்டாரு கமல் சார். அதனால பெரிய விமர்சனங்கள்ன்றதை விட கழுவி ஊற்றணும் அவர் கமல் சாரை. நான் சரியா வந்து இதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல வாட்டர்மெலானுக்கு எதிராக இங்கே சபரி விக்கல்ஸ் எஃப்ஜே எல்லாம் பேசும்போது அப்போ சபரி சொல்லியிருப்பா, அப்படி தனித்தனியாக பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, 4-5 பெண்ணுங்க சேர்ந்து உனக்கு எதிராக நின்னா கம்ப்ளைண்ட் பண்ணா நீ காலி, உன் லைஃப் காலி, உன் கரியர் காலி அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ வாட்டர்மெலானுக்கு எதிராக இந்த மாதிரிலாம் பெண்கள் பேசினாங்களான்னா அப்படி கூட்டமெல்லாம் கூடியெல்லாம் பேசல. இப்போ திவ்யா வெர்சஸ் கம்ருதன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து வந்தது இல்லை. இது திவ்யா வெர்சஸ் கம்ருதன் பஞ்சாயத்துன்னு மட்டும் பார்க்கக்கூடாது. எல்லாரும் இப்போ ஆதிரை, அப்புறம் திவ்யா, இங்கே அரோரா, அப்புறம் சுபேக்ஷா, ஈவன் கனியக்கா கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பேசுகிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க வேற வேற இடங்கள்ல. இங்கே கம்ருதன் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கும் வார்த்தையை விடுறது, அப்புறம் வந்து சும்மா மேம்போக்கா சாரின்றது. நேற்று சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டுறாங்க தனியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சும்மா கூப்பிட்டு வர்ற, அப்படி திட்டி கூட்டின்னு வந்து அப்படி சொல்லிட்டு கானா வின்னர் சொல்கிறாருல, அப்படியெல்லாம் வரல. அவரும் கூட சேர்ந்து சிரிச்சுட்டு கேட்டால் காமெடி அப்படிங்கிறாரு. இந்த லிஸ்ட்ல கெமி உள்ள இருந்திருந்தா கெமியும் இருந்திருப்பாங்க. ஏன்னா வாடி போடி அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சொல்றது, வாயை தச்சிருவா அப்படிங்கிறது, இவருடைய அந்த காமெடிலாம் பாருங்க. மேலே பார்த்து சிரிக்காத, காக்கா வந்து ஆய் போயிடும் அப்படிங்கிறது. இன்னொரு உதாரணம் கொடுத்தாருல, ஆல்ரெடி அந்த கேப்டன்சி டாஸ்க்ல தோத்தப்ப வந்து ஜட்டி போடும்போது பின்னாடி குத்திட்ட அப்படின்லாம் பேசினார்ல இவரு. இங்க இருக்கிற அத்தனை பெண்களையும் எவ்வளோ கேவலமா பேச முடியுமோ அவ்வளோ கேவலமா பேசிட்டா. அப்படி இந்த டுபாகோர் ஒரு கண்டஸ்டன்டாவே இருக்க தகுதி இல்லாத இந்த டுபாகோர், இந்த மக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாரையும் சொல்லிட்டான், உனக்கு தகுதி இல்லை, என்னை பத்தி பேச உனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது. கேவலமா மற்றவங்களை பத்தி பேசுறது. மற்றவங்க யாராவது இவரை பத்தி பேசினா என்னை பத்தி ஏன் பேசுற, பேசக்கூடாது அப்படிங்கிறது. என்னை பத்தி நீ ஏன்டா பேசுற அப்படி சொல்லிட்டு மற்றவங்க கேட்டா நீ ஒரு கண்டஸ்டன்ட் தானே, நான் பேசுவேன் அப்படிங்கிறது. முதல்ல பார்வதி கம்ருதன் எப்போ இவங்க ஒன்னானாங்க அப்படின்னு பார்த்தா, முதல் சம்பவம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. இவர் வந்து டீலக்ஸ்ல இருந்தா, அப்படி பார்வதி இங்க பிக் பாஸ் சீட்ல இருந்தாங்க. அப்ப தனியா உட்காந்து பேசியிருப்பாங்க. இவங்க புதுசா காம்போ உருவாகுது அப்படின்லாம் பார்த்தோம். முதல் முறை அவங்க வந்து டீலக்ஸ்ல இருக்கிற பெண்களை பத்தி போட்டு வாங்கணும், குறிப்பா சுபிக்ஷா பத்தி போட்டு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பத்தி சொல்லு அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா அவர் அப்சரா கிட்ட இருந்து ஆரம்பிப்பாரு. அது இல்லை சுபிக்ஷா பத்தி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, அப்போதான் முதல் முறையா அவர் கம்யூனிட்டியை பத்தி தப்பா பேசுனது. இங்க வந்து மீனவ பெண் அப்படிங்கிறா, ஆனா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர் தானே படிச்சிருக்கணும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கா, ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணியிருக்கா, மாடர்னா காஸ்டியூம் போடுறா, நான் எல்லாத்தையும் மைன்யூட்டா பார்ப்பேன் அப்படின்லாம் சொல்லும் போது பார்வதி வந்து முடிவு பண்ணிட்டாங்க, ஆஹா சிக்கனடா ஒரு அடிமை, நமக்கு நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே போலியா ஒரு பிம்பம் ஒன்று நம்ம உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ப்ரொக்ரெசிவான பொண்ணு அப்படின்னு. அது வந்து இப்படி பேச முடியாது, அதனால இவனை டூலா யூஸ் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக கவனிக்கிறடா, பயங்கரமாக கவனிக்கிறடா, அப்படியே மைன்யூட்டாக கவனிக்கிறடா அப்படின்லாம். அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க இம்ப்ரெஸ் ஆனது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டூலாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை காஜி வேலைக்குலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் இவனை கண்ட்ரோல் பண்ணோன்னா இவனை வச்சு மற்றவங்க எல்லாரையும் அடிக்கலாம், இவனை கண்ட்ரோல் பண்ணோன்னா இந்த காஜி வேலையை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து இப்போ ஆக்டிவிட்டி ரூமில் ஆக்டிவிட்டி ஏரியாவில் அந்த வேலையெல்லாம் பலான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இது பொலிட்டிக்கலாக தப்பு அப்படின்னு பார்த்தா, இன்னொரு இடத்துல சுபிக்ஷா பற்றி பேசுனது, நீ எங்கேருந்து வர்ற அப்படிங்கிறத காட்டுது இது அப்படின்லாம் சொன்னது, ஆதிரையை அடிக்க போனது. இந்த பக்கம் அரோராகிட்டையும் அப்படியே அடிக்கிற மாதிரி தான் வந்தது. அங்கே நீ வந்து இப்போ என் ஃப்ரெண்டு கிடையாது, நீ என் ஒரு கண்டஸ்டன்ட்டு, நான் என்ன வேணா பேசலாம் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டின. அப்படி இல்லை, இப்போ அதை பற்றி பேசும்போது இங்கே அரோரா சொல்கிறாங்க, வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நீ லவ் பண்ணலன்னா உன்னை ஆசிட் அடிச்சிருவோம் மூஞ்சில அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவன் பண்ணுறான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதை எல்லா பெண்களும் ஒத்துக்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லார்கிட்டையும் தொடர்ந்து இதே பண்ணிட்டு இருக்கா. அப்படி நம்ம என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரி சொல்ல, எனக்கு பூர்ணிமா ஞாபகம் தான் வருது. சீசன் 7க்கெல்லாம் போயிடுச்சு, அங்கேயும் இந்த மாதிரி பேசினாங்க. ஆனால் அங்கே ஒரு கேமர் இருந்தான்,
அவன் வார்த்தையை மட்டும் ஸ்லிப் பண்ணான் லைட்டா. ஆனால் இந்த அளவுக்கு மோசமா இல்லை. இவன் கேமும் ஆடுறது இல்லை, பண்றது ஃபுல்லா காஜித்தனம், வாயை திறந்தாவே கேவலம் மட்டும்தான் வருது. இது மற்றவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்கு தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை அப்படின்னு. குறும்படமே போட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்த விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா குறும்படங்கள் போட ஆரம்பிச்சிட்டார்ல. இப்போ ரெட் கார்டு கொடுக்காம இருந்தவர் இப்போ ரெட் கார்டை கொடுக்கணும்ல, கொடுப்பாரு அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா அந்த எல்லைக்கு தள்ளிட்டாங்க அவரையும். கெமியை இவன் கேவலமாக பேசினதை பெருசாக கேட்கல, அதை கடந்து போயிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. நெய் பஞ்சாயத்தில் கெட்ட கெட்ட வார்த்தையில் பார்வதியை திட்டினா, செருப்பை தூக்கி அடித்தான். அதை அரோரா பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் டாஸ்கில் போட்டு உடைச்சாங்க. அதையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசலை, சேனல் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிச்சு அவனை. இவரும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்டையும் அவன் மரியாதையாக நடந்துட்டது கிடையாது, ஈவன் பார்வதி கிட்ட உட்பட. அப்படி இருக்கும்போது கம்ரு உனக்கு வந்து வெளியில் வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம், இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் இல்லைங்க, அதை கொடுத்தது வந்து இந்த விஜேஎஸ் தான். என்ன ஒரு காமெடி இல்லை இது, அவர் பண்ணதிலே ஹோஸ்ட்ல பெரிய காமெடி தான். நல்ல வார்த்தை அப்படிங்கிற வார்த்தையும் வாயிலிருந்து வராது, வந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இவனுக்கு வந்து கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்வதி, இன்னொரு பக்கம் கானா வினோத். இப்போ இவங்க வந்து கவர் பண்ண பார்க்குறாங்க. இப்போ இவரை கூட கவர் பண்ணுற எல்லாரையும் அப்படியே சேர்த்து மூட்டை முடிச்சு கட்டி அப்படி தூக்கி வெளியே போடணும், போங்கடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு. அரோரா மேலே நமக்கு வேற சில விமர்சனங்கள் இருக்கு. இப்போ பார்வதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரம்பத்திலே எனக்கு வெளியே ஆள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதே அரோரா, கம்ருதன், துஷார் பேசும்போது இப்போ அதை பற்றி பின்னாடி கேட்கும்போது அவங்க சொன்னது அது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ அரோரா சொல்கிறாங்க, நான் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி தான், வேற வழி கிடையாது, இங்கே இருக்கிற வரை இவங்க கூட சிரித்து பேசி தான் ஆகணும், பேசலன்னா என்ன ஆகும் அப்படி சொல்லிட்டு அன்றைக்கி பார்த்தோம்ல. எஸ், அவங்க திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டு இருந்தாங்க, அது உண்மையும் கூட. பேசலை, உங்க கூட பேசலைங்கிறதுனால தப்பாக பேசுகிறடா என்ன அப்படின்னு. அது துஷார் இருக்கும்போதே அப்படி பண்ணால் இவங்க தனியாக பாத்ரூம் ஏரியாவில் போய் அழுதுட்டு இருந்தாங்க. ஆனாலும் அரோரா ஏன் திரும்ப திரும்ப இங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அவங்க சொல்கிறது என்னன்னா, வேற வழி கிடையாது, எனக்கு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும், அவன் என்னை பற்றி கேவலமாக பேசக்கூடாது, த்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் சிரித்து பேசி தான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்றாங்க. இல்லைனா இவங்க மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறதே ஒரு டிஃபென்ஸ், இவங்கள டிஃபென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது அது வேற டிபேட்டு. அது அதில் எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். பட் இப்போ அவங்க கேஸ் எழுதுறது திவ்யா எழுதின கேஸ் தான். தொடர்ந்து அநாகரிகமாக பேசிட்டு இருக்கிறான், வாடி போடிங்கிறான், இஷ்டத்துக்கும் பேசுகிறான், இவங்க கொடுக்குற உதாரணம்லாம் கேவலமாக இருக்குது அப்படின்னாங்கல்ல. ஆமாம், அது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. இதை நம்ம அப்படியே விட்டு ஒதுங்கி போகிறோம்ல, அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கனியும் இங்கே சேர்ந்துக்கிறாங்க, கூட சேர்ந்து பேசுகிறாங்க. இப்போ அத்தனை பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பின்னாடி ரொம்ப கேஷுவலாக கடந்து போகிற அப்படி அந்த பக்கம் போயிட்டு இதை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாருக்குமே தெரியுது இவன் எந்த அளவுக்கு மோசமாக பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு. இதில் அடிக்கு வேற பாயிருது. நேற்று எஃப்ஜே கிட்ட அப்படியே சட்டுன்னு வந்து எதில் நின்று அப்படி இல்லை வந்து என்ன பயமுறுத்துறா அப்படியாம். பயமுறுத்திட்டு அங்கே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வெளியே போய் பேசலாம், பாயிண்டாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படி. ஆனால் இதே பெண்கள் யாராவது இருந்தால் அந்த மாதிரி பேசியிருக்கா அப்படியா, கொஞ்சம் பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சா பயந்துட்டாங்கடா, அடிமை சிக்கிட்டாங்கடா சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசிடுது. அந்த தண்ணி பழம் திவாகரை தூக்கும் போது பார்த்தீங்கன்னா கனியாக்கா தான் எவிக்டட் அப்படின்னு தான் இனிஷியலாக நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் திவாகரை வந்து எவிக்ட் பண்ணாங்க. இப்போ அதே போல் இப்போ சேஃப் ஜோனில் இருந்தாலும் கம்ருதனை எவிக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருது. வாய்ப்பு இருக்குது, பண்ணலாம், பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அரோரா இப்படி வைக்கும் போது நேற்று வரை பழகிட்டு என்னம்மா இப்போ இப்படி சொல்கிற அப்படின்னா, பார்வதியும் அதானே பண்ணாங்க. அங்கே வந்து அன்வான்ட் டச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எதிரில் வந்து நின்னதும் பார்வதி கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான் இவன், நீ பிடிச்சதானே பேசினதும் கெட்ட வார்த்தை பேசினதும் அப்படி எடுத்துகிட்டு போல. அதுக்கப்புறம் தானே ஐயோ எதிரில் இருந்தால் இது வேற மாதிரி போதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து ஜாயிண்ட் அடிச்சு அவங்க வேற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிட்டது. கானா வினோத் ஃபேன்ஸ் யாராவது முட்டு கொடுக்க வந்தீங்கன்னா உங்களை என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இவன் கானா வினோத்தும் கொலை பண்ணிடுவா, அப்படி இந்த ஏரியாலேருந்து வந்தால் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இவன் பிராண்ட் பண்ணான் ஆல்ரெடி. நீ கொலை கூட பண்ணுவப்பா, நான் ஆர்டிஸ்ட்டுப்பா, நான் நடிக்கணும்ப்பா, நான் பெருசாக வரணும்ப்பா அப்படின்லாம் இவன் கானா வினோத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறான். ஸோ எதிரில் யார் இருந்தாலும், எதிராக யார் கம்ப்ளைண்ட் வைக்க வந்தாலும் அவன் இதைத்தான் பண்ணுவான், பண்ணியிருக்கிறான். ஸோ இதுக்கு மேலே பொறுத்துட்டு இருந்தா அது நல்லதில்லை, அந்த கண்டஸ்டன்ட் நல்லதில்லை, இந்த ஷோக்கு நல்லதில்லை, உள்ளே இருக்கிற பெண்களுக்கு நல்லதில்லை. அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ரெட் கார்டை கொடுத்து இவனை தூக்கணும். ஒன்று அப்படி தூக்குங்க, இல்லை அவனை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எலிமினேட்டாவது பண்ணி விடுங்க அப்படின்னு தான் குரல்கள் வலுக்குது. பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.